ஹே ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். டுடே நான் சொல்ல போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். என்ன அப்படின்னா டார்க் சர்க்கிள். டார்க் சர்க்கிள் ஏன் வருது? நம்ம சரியா தூங்க மாட்டோம், ஸ்ட்ரெஸ்ல இருப்போம், தண்ணி குடிக்க மாட்டோம், நிறைய ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுவோம், கேம்ஸ் ஃபோனில் நிறைய கேம்ஸ் விளையாடுவோம். இதனாலேயே டார்க் சர்க்கிள் வருது. இன்னொரு மெயினான விஷயம், நைட் ஷிஃப்ட் பண்ணால் கண்டிப்பாக டார்க் சர்க்கிள் வரதான் செய்யும். நான் கூட நைட் ஷிஃப்ட் தான், ஆனால் எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கா? இருக்காது. ஏன் அப்படின்னு நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்க. நான் வந்து 6 இயர் தான் நைட் ஷிஃப்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸே இல்லை. ஏன்னா நான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். நிறைய ஸ்கின் கேர் பண்ணுவேன், ஹேர் கேர் பண்ணுவேன். நம்ம கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன். நெட்ஃப்ளிக்ஸு, ஓடிடி, எல்லா ஓடிடிலையும் ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்கு, பிரைம் இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ். எனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். நான் டிவியில் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி சீரீஸு, மூவிஸு, நான் ஒரு மூவி அடிக்ட். ஸோ நான் இதெல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்துமே எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இல்லை. இன்னொன்று, ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரீ ஃபயர். இந்த லீவ் டேஸ், சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சுன்னா நான் ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியும் எனக்கு வந்து ஸ்க்ரீன் டைம்லேயும் இருக்கேன், டிவி பார்க்குறேன். இதெல்லாம் பண்ணுறேன். பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு டார்க் சர்க்கிள் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்கள் இது பண்ணாலும் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம், விளையாடலாம், நீங்களும் டிவிலாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கேர் பண்ணுங்க. இதெல்லாம் கேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டார்க் சர்க்கிளே வராது. டார்க் சர்க்கிள் வந்துருச்சு. டார்க் சர்க்கிளுக்கு என்னென்ன சொல்யூஷன்? நான் 4 டிப்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் டிப், ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல் அப்படின்னா நீங்கள் நேச்சராக இருந்தாலும் பரவாயில்ல. நேச்சராக இருந்தது அப்படின்னா அதோட ஃப்ளஷ் எல்லாம் இருக்குல்ல, ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஃப்ளஷோட அந்த ஜெல் இருக்குல்ல, ஜெல் மட்டும் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து அதோட ஸ்கின்னும் எடுத்து தானே வச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் நேரம் இப்படி கண்ணில் வச்சிருங்க. கொஞ்ச நேரம் இப்படி கண்ணில் நல்லா இப்படி 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 வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதோட வந்து உங்களுக்கே தெரியும், நல்லா சில்லுன்னு இருக்கும். அதை வந்து இப்படி இப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கனால இது வந்து கம்மி கம்மியாக ஆகும் உங்களுக்கு டார்க் சர்க்கிள். இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். விட்டு விட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண மட்டும்தான் போகும். சரியா? இப்போ ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க. ஆலிவேரா ஜெல் இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க வந்துட்டு நான் இனி பார்க்கணும்னு தெரியும். இது நான் எப்பவுமே இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இதை வந்து எப்படின்னா, இந்த ஜெல் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த ஒரு 2 ஃபிங்கர்ஸ்ல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்து கண்ணை சுத்தி அப்ளை பண்ணுங்க. கண்ணை சுத்தி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி இப்படி அப்ளை பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நைட்டு ஃபுல்லாக, ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிருங்க. என்றைக்குமே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணி பழகுங்க. அது உங்களுக்கு டே ஃபுல்லாக வந்து உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. ஓவர் நைட் வச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் தூங்கிடுங்க. டிப் நம்பர் 2. ரெண்டாவது டிப் என்னன்னா, குக்கும்பர். நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு அவைலபிளாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். குக்கும்பர், பொட்டேட்டோ, இந்த ரெண்டுத்தையுமே வச்சுட்டு அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இப்படி வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு 1/2 அன் ஹவராவது வச்சுருங்க, தப்பே இல்லை. உங்களுக்காக ஒரு 1/2 அன் ஹவரில் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? அதுக்குன்னு வந்து நான் டெய்லி குக்கும்பர் வைங்கலாம் சொல்ல மாட்டேன். ஒரு குக்கும்பர் வச்சு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் ஆகுது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்கி, அது நீங்கள் ஈவினிங் பண்ணாலும் ஓகே, மார்னிங் பண்ணாலும் ஓகே, இல்லை நைட்டு தான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டு கூட பண்ணலாம். ஆனால் அந்த ஆலிவேரா ஜெல் மட்டும் நீங்கள் நைட்டு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம 90sல எல்லாம் பார்த்துருப்போம் தெரியுமா? அவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு என்னென்னமோ மூஞ்சிக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுப்பாங்க. லைக் அதே மாதிரி தான் வச்சுருந்தீங்க. உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். இப்படியே வச்சுட்டு இதே மாதிரி பொட்டேட்டோவும் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். டிப் நம்பர் 3 என்னன்னா, ஈஸியாக கிடைக்குல்ல ஐஸ் கியூப்ஸ். இந்த ஐஸ் கியூப்ஸ் இருக்குல்ல, இந்த ஐஸ் கியூப்ஸை வந்துட்டு இப்படி கண்ணை சுற்றி போட்டுக்கோங்க. சில்லுன்னு இருக்கு. இப்படி 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 போட்டுக்கோங்க. இப்படி இப்படி போட்டிங்கன்னா இது வந்து கண்ணுக்கு நல்லா இருக்கும். இதுவும் வந்து நல்லா உங்களுக்கு கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% சொல்கிறேன், இந்த டார்க் சர்க்கிள் கண்டிப்பாக போகும்.
அதே மாதிரி இந்த ஐஸ் கியூப்ஸ் பண்ணும்போது அந்த பொட்டேட்டோ இருக்குல்ல, பொட்டேட்டோட ஜூஸும் இருக்கட்டும், இல்லைன்னா இந்த குக்கும்பரோட ஜூஸும் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அதோட தண்ணி மட்டும் இருக்குல்ல, தண்ணியை வந்து கியூப்ஸா மாத்தி ஓவர் நைட் வச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் டே கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஐஸ் கட்டில பண்ண தெரியுமா, அதே மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது பண்ணாலுமே உங்களுக்கு ஈஸியா போயிடும். ஓகே, டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, இந்த இந்த ஸ்க்ரீன்ல தெரியுது தெரியுமா, இந்த க்ரீம், இந்த அண்டர் ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த கண்ணுக்கு அதுல வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே நல்லாவே போகும். எனக்கு ரொம்ப ஒரு ஒரு டைம் வந்து எனக்கு நிறைய கண்ணுல பிளாக் இருந்தப்போ நான் அதை யூஸ் பண்ணேன். பட் நான் அதை ரெகுலரா யூஸ் பண்ணி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் மட்டும்தான் சொல்றேன். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். இது எனக்கு எது பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சோ நான் அதை மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் நம்ம வந்து வீடியோஸ் பார்ப்போம், நெறைய பார்ப்போம். நெறைய பார்த்துட்டு காஃபி தூள் போடுவாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுட்டு, ஹனி போட்டு, சுகர் இதெல்லாம் போட்டு கண்ணுக்கு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டார்க் சர்க்கிள் போகும். ஃபேஸ் வந்து க்ளோயிங்கா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி தப்ப மட்டும் பண்ணிறவே பண்ணிறாதீங்க. கிச்சன் ஐட்டம்ஸ கிச்சனோட நிப்பாட்டிக்கோங்க. அத வந்து உங்க ஸ்கின் கேர்ல ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பிம்பிள்ஸ் நெறைய வரும். இந்த பொட்டேட்டோ, குக்கும்பர்லாம் கூட ஓகே. ஆனா வந்துட்டு சில பேர் இந்த தக்காளி போடுங்க, தயிர் போடுங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. கிச்சன் ஐட்டம்ஸ் இது வந்து கிச்சன்ல மட்டும் தான் இருக்கணும். ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் ஸ்கின் கேர்ல இருக்கணும். ஓகேவா? இது பண்ணக்கூடாது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாமா? டாடா, பாய். ஆ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, பாருங்க, பாருங்க. நான் வந்து 70 கேஜி இருந்தேன். இதுல என்னோட ஃபோட்டோ தெரியுதா? நான் வந்து இந்த மாரி புச்சுக்கு புச்சுக்குன்னு இருந்தேன். 70 கேஜி இருந்தேன். இப்ப நான் வந்து வெறும் 53 தான் இருக்கேன். நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். நான் வந்து சுகர் கட் பண்ணல. நான் கொஞ்சம் எக்சர்சைஸ்லாம் கொஞ்சம் பண்ணேன். சுகர் கட் பண்ணல, எக்சர்சைஸ் பண்ணேன். ஆயில் ஃபுட் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே நான் சாப்பிட்டேன். இதெல்லாமே பண்ணி நான் எப்படி வந்து வெயிட் லாஸ் ஆனேன். இப்போ நான் 53 இருக்கேன்னு சொன்னேன்ல. நான் எப்படி வந்து இந்த என்னென்னலாம் நான் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவா பண்றேன். எப்போ அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வந்துச்சு. கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. பரவால்ல. பார்த்து பண்ணி விடுங்க. 1000 சப்ஸ்கிரைப் வந்துச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பா அது ஒரு வீடியோவா போடுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ போலாமா? பாய். டாடா.